ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். பவானி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி சேலத்து லைஃப் ஸ்டைல் டீ வாங்க. காலையில் எழுந்தோம் டீ. பாம்பேலலாம் எனக்கு காலையில் எழுந்துக்கே காலையில் 7:30 வியூ பாருங்கள். தமிழ்நாட்டில் எல்லாருமே நைட்டில் சீக்கிரம் படுத்து காலையிலே எல்லாம் நம்ம வீட்டு வேலை வந்து 8 மணிக்கு கம்ப்ளீட். சொல்லுங்கள், எதுக்கு எனக்கு மும்பையில் வாழ்கிற பிடிக்கல? அந்த 4 சுவத்துக்குள்ளே எழுந்துக்கவும் தூங்கவும் சாப்பிட்டோம். இந்த லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டியாம்மா? இந்த எத்திலலாம் உப்புமான்னு சொல்ல பொங்கல். சரி. இந்த பக்கத்தில் பாருங்கள், சூப்பராக நெல்லிக்காய் மரம், பொங்கல் சூப்பராக கீ மிளகுலாம் போட்டு சூப்பராக தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிடலாம், வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நல்லா சூடாக இருக்குங்க, சூப்பர். இது பண்ணது எங்கள் குழந்தைங்களோட மகா பண்ணாங்க. நான் டேஸ்ட் காலையில் சாப்பாடு ஒரு நாளும் சாப்பிட்டது கிடையாது. மத்தியானம் சாப்பாடும் டைம் ஃபிக்ஸ் கிடையாது. இப்போவும் சாப்பிட்டு பொங்கல் அந்தளவு டேஸ்ட் சூப்பர். இங்கே ஒரு மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். சேலத்தில் நமக்கு நிறைய சொந்தக்காரங்க. நான் ஒரு மனம் கொண்டல சுரிக்கலாம். இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தமிழ்நாட்டில் வந்து செட் ஆகணும்னு ஆசை. மும்பை வாழ்க்கை எனக்கு வேண்டாம், போதும். இதெல்லாம் நீங்கள் நினச்சா எவ்வளோ முருங்கைக்காய் கிடக்கு. அடாடாடாடாடாடா, முருங்கைக்காய் பார்த்தீங்களா? இப்போ இது பாருங்க, குட்டி. தமிழ்நாட்டுக்கு வந்தாலே நம்ம உறவு நம்ம சொல்லி என்ன. ஆமாம், வேக வச்ச வேர்க்கடலை நல்லா உப்பு போட்டு சூப்பராக இருக்கும். வேலை சாப்பிட்டாச்சு, ரொட்டியை ஊரில் வந்து ஒரு நாளைக்கு. சரி, இப்போ பரவாயில்ல. ஏங்க வாங்கண்ணே, வாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து பிறப்பிட்டாச்சு. நீங்கள் நினைக்கலாம் என்ன அப்படி நைட்டியோட வந்திருக்கேன்னு. பக்கம்தான் சேலம் செமனாப்பட்டி மார்க்கெட்டை அப்படியே சுற்றி பார்க்க வந்திருக்கோம். கிராமத்துலாம் கடைக்கணி குறையாக இருந்தாலும் டோட்டல் குடும்பமே நைட்டியோட அப்படியே சும்மா ஜாலியாக வருவாங்க. பயங்கர வெயில் அடிக்கி. ஆனால் இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு காற்றடிக்கி பார்த்தீங்களா? அந்த வெயில் வந்து மேலே வந்து சுள்ளுன்னு பட மாட்டுக்கு. அது ஒரு நம்ம ரோலில் பெருசு. கிச்சனுக்கு உள்ள சிக்கன் கிரேவி நடக்கு. இங்கே பொங்கிவார் மகன் பிரியாணி பண்ணுறாரு. எத்தனை கிலோ சிக்கன் இது மாமோ? எத்தனை கிலோ? கஞ்சி தயிர் ஊற்றி எங்கள் குழந்தை முன்னாடி விரசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க குடிக்கலாம் எல்லோரும். கீரையும் க்ளீன் பண்ணலாம், கேப்பையும் குடிக்கலாம்.